ஈஸ்வரனம் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த அக்னி நட்சத்திரத்துடைய வெயில் தாக்கம் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுக்கு தாங்க முடிகிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ராசியில் முதல் ராசி மேஷம். மாதத்தில் முதல் மாதம் சித்திரை மாதம். அப்போது சித்திரை மாதத்தை மேஷ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஜோதிட ரீதியாக மேஷத்தில் சூரியன் உச்சம் அடைகிறார். சூரியன் உச்சம் அடையக்கூடிய இந்த மேஷ மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் பெரும்பாலான ஆலயங்களில் சுவாமிக்கு இந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக சிவாலயத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, துப்புரவு பணியாளர்கள், வயதானவர்கள், ஊனமுற்றோர்கள், இவங்க 3 பேருக்கும் உணவு, தண்ணீர், காலுக்கு போடக்கூடிய செருப்பு, குடை இதெல்லாமே நாம் தானமாக தரும். இதை இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் நாம் தானமாக தருவதன் மூலமாக சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகமும் அக்னி பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். குறிப்பாக யாருடைய ஜாதகத்திலலாம் சந்திரன் நல்ல நிலையில் இல்லையோ, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டசனியில் இருக்கீங்களா, நீங்கள் இதை தானமாக தருவதன் மூலமாக சனீஸ்வரனுடைய அனுகிரகமும் சந்திர பகவானுடைய அனுகிரகமும் அக்னி பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாருக்குமே சுவாமி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமः.